ஸோ நான் ரீசெண்டாக வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது இன்னும் 2 கமெண்ட்ஸ் பார்த்தேன். என்னன்னா, "சார் டக்காஷி கொட்டகவா பத்தி ஒரு வீடியோ போடுங்க டீட்டெயில்டா. அந்த ட்ரேடரோட சக்ஸஸ் ஸ்டோரிய பத்தி பேசுங்க" அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ட்ரேடர்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஜெஸ்ஸி லிவர்மோர், ஜிம் சைமன்ஸ், ஜார்ஜ் சாரோஸ், நிக்கோலஸ் டார்வஸ் இந்த மாரி பெரிய துரைங்க மட்டும் தான் நமக்கு தெரியும். ஸோ இந்த சின்னதா இருந்து பெரிய ஆளான ஒருத்தரோட ஸ்டோரி தான் அந்த டக்காஷி கொட்டகோவா. ஸோ நமக்கு டக்காஷி காசில் பத்தி நெறைய தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த டக்காஷி கொட்டகோவான்றவர் ஒரு நார்மல் பெட்ரூம்ல வெறும் அன்ன ஒரு $13,000 வச்சு ஆரம்பிச்சு, ஒரு 8 இயர்ஸ்ல ஆல்மோஸ்ட் $115 மில்லியன் மேல சம்பாரிச்ச ஒரு ட்ரேடர். நார்மல் உங்கள மாரி, என்ன மாரி ஒரு நார்மல் ட்ரேடர். ஸோ அவரோட லைஃப் ஹிஸ்டரி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த டாலர் டெர்ம்ஸ நீங்க ரூபி டெர்ம்ஸ்ல கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 8 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 11.5 லட்சம் கேபிட்டல் ஆரம்பிச்ச அவரோட ஓவரால் நெட் வொர்த் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மோர் தென் 1300 க்ரோர்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ இது எல்லாமே ட்ரேடிங்ல தான் பண்ணார். ஸோ இப்படி இவரோட ஜேர்னி ஸ்டார்ட்டிங் எங்கேருந்து ஆரம்பிச்சது? எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் ட்ரேடிங்குள்ள வந்தாரு? அதுக்கப்புறம் என்ன டர்னிங் பாயிண்ட் இந்த அளவுக்கு இவர கொண்டு போய் சேர்த்தது? அப்படின்றத பார்ப்போம். இந்த டக்காஷி கொட்டகோவான்றவரு நம்ம ஊர்ல எப்படி வேணும், ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாலாம் ஒரு பெரிய ஆளு, ராகேஷ் தமானிலாம் ஒரு பெரிய ஆளுன்னு சொல்றோம். இவங்கலாம் இன்வெஸ்டர்ஸ், அது மூலியமா பெரிய ஆளானாங்க. பட் இந்த டக்காஷி கொட்டகோவான்றது ட்ரேடர். ட்ரேடிங் மூலியமா ஜப்பான்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராமினன்ட் ட்ரேடரா உருவானவர். ஸோ இவர பிஎன்எஃப் ட்ரேடர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பிஎன்எஃப் ட்ரேடர்னா பேங்க் நிஃப்டி ட்ரேடர் கிடையாது. பிஎன்எஃப் இஸ் ஈக்குவல் டு பை அண்ட் ஃபர்கெட்டோட ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான் அவரை பிஎன்எஃப் ட்ரேடர் அப்படின்னு வைப்பாங்க. ஏன்னா அவர் மோஸ்ட்லி லாங் ட்ரேட்ஸ் தான் எடுப்பார். அண்ட் இவரோட ட்ரேடிங் அப்ரோச் எப்படி இருக்குன்னா, எப்போல்லாம் ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டாக் ரிவர்சல் ஆகுதோ, பாட்டம்லேருந்து ரிவர்சல் ஆகுதோ, அப்போ ஹீல் ட்ரை டு கெட் இன். இவரோட ஓவரால் இன்ஃபர்மேஷன் ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது இன்டர்நெட்டில். ஏன்னா இவர் ரொம்பவே லைக் அண்டர் பிளே பர்சன், ரொம்ப பெருசாக எக்ஸ்போஸ் ஆக மாட்டார். ஸோ வெளியே பெருசாக இன்டர்வியூவும் கொடுத்ததில்லை. ஸோ நிறைய ரொம்ப லிமிட்டட் இன்ஃபர்மேஷன்ஸாக இவரை பற்றி இருக்குது. ஸோ 1978 ஜப்பான் டோக்கியோவில் பிறந்தவர். எவென்ச்சுவலி ஒரு யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணியிருக்காரு. அண்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து ட்ராப் அவுட் ஆயிருக்கார். ஏன்னா ட்ராப் அவுட் ஆகும்போது என்னன்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்காருன்னா, ட்ரேடிங்கில் பெரிய ஆள் ஆகணும்னு நினச்சி தான் அந்த கம்ப்ளீட் யூனிவர்சிட்டியிலேருந்து ட்ராப் அவுட் ஆகிட்டு ட்ரேடிங்கை பர்சியூ பண்ணியிருக்காரு. ட்ரேடிங் பர்சியூ பண்ண டைம் பார்த்தீங்கன்னா 2000 பார்த்தீங்கன்னா .com பபுள் பர்ஸ்ட் ஆன டைம். அந்த ஓவரால் .com பபுள் பர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ், இந்தியா, சைனா எல்லா கண்ட்ரியும் அஃபெக்ட் ஆனதை விட ஜப்பானை ஹெவியாகவே அஃபெக்ட் பண்ணுச்சு. ஸோ ஜப்பானோட மார்க்கெட்ஸ் கம்ப்ளீட்டாகவே ஒரு பேர் மார்க்கெட்டில் இருந்த டைம் அது. ஸோ பேர் மார்க்கெட்டில் தான் இவர் ட்ரேடிங் ஜேர்னியை ஆரம்பித்தார். ஸோ இவர் கொடுத்த இந்த லிமிடெட் இன்டர்வியூஸில் ஒரு சில இடத்துல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, நான் மெஜாரிட்டி ஆஃப் த ட்ரேடர் மாதிரி நானும் மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன்னா, எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் பெரிய மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு மானிட்டர் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக்கில் உள்ளே போவேன். பட் என்ன ஆகுதுன்னா, அந்த ஸ்டாக் ஆல்ரெடி மூவ்மெண்ட் கொடுத்ததுனால நான் கொடுத்தது நான் என்டர் ஆனதுக்கு அப்புறமா இன்னும் ஃபர்தர் பெரிய அப்ரிசியேஷன் இருக்க மாட்டேங்குது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் ஆல்ரெடி ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்ற ஒரு 50 ஒரு வாட்ச் லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் நான் ரெடி பண்ணிட்டேன். அந்த 50 வாட்ச் லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ்லேருந்து நான் மெயினாக என்ன பண்ணுவேன்னா, எப்பப்பெல்லாம் அந்த 50 ஸ்டாக்ஸு டே லோலேருந்து மூவ் ஆகுது, இல்லைனா ஒரு பாட்டம்லேருந்து எப்போ ஒரு அப்டிக் ஸ்டார்ட் ஆகுது, அப்போ தான் அது அங்கேருந்து ஒரு ரிவர்சல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த இடத்துல ஐ வில் கெட் இன். அங்கேருந்து ஐ வில் ரைட் த ட்ரெண்ட். அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 டேஸ்க்கு நான் ரைட் பண்ணுவேன். இந்த ரிவர்சல் இன்கேஸ் அது ஃபேக் ரிவர்சலாக இருந்ததுன்னா, இமீடியட்டாக வித்தின் 1 to 2% ஆஃப் மை கேபிட்டல் மட்டும் நான் ரிஸ்க் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவேன். பட் இன்கேஸ் அது எனக்கு ஃபேவரபுளாக இருந்ததுன்னா, அந்த ஒரே ஒரு ட்ரேடே 10% to 20% கிட்ட எனக்கு கொடுக்கும். ஸோ இதை தான் நான் ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ ஐ கீப் இட் மை ஓவரால் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை நான் ரொம்ப சிம்பிளாக தான் வச்சிருந்தேன் அப்படின்னாரு. ஸோ இந்த அப்ரோச் சிம்பிளாக தானே இருக்குது. இது நீங்களும் பண்ணலாம், நானும் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது எப்படி இவருக்கு ஒரு பெரிய ஃபார்ச்சூன் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு நேரம், காலம், டைம்லாம் வரும்னு சொல்லுவார் இல்லையா, சூப்பர் ஸ்டார் சொல்கிற மாதிரி. அதே மாதிரி இவருக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் வந்தது. அந்த டைம், அந்த டே இவரோட ஓவரால் ட்ரேடிங் ஜேர்னியை டோட்டலாகவே மாற்றிடுச்சு. ஸோ இவர் ட்ரேடிங் 2000 ஸ்டார்ட் பண்ணி 2005 ஒரு 5 இயர்ஸ் ஆனதுக்கப்புறமா அவரோட அந்த ஓவரால் $13,000 கேபிட்டலில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி போயிருக்காரு. டிராஸ்டிக்காக பெருசாக இங்கே இன்க்ரீஸ் ஆகலை. பட் இஸ் ப்ராஃபிட்டபிள். பட் பெரிய ஒரு வின்ஃபால் ப்ராஃபிட் எப்போ வந்ததுன்னா, 2005 ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்தது. மிஷோ செக்யூரிட்டிஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி, அவங்க ஒரு டீலர் கம்பெனி. அவங்க என்னென்னா, ஒரு பை ஆர்டர் வந்தால் பை பண்ணுவாங்க, செல் ஆர்டர் வந்தால் செல் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஜேகாம் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ஷேர், அந்த ஷேர் ப்ரைஸோட ஓவரால் வேல்யூ பார்த்தீங்கன்னா 6 லட்சத்துக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இவங்ககிட்ட வந்த ஒரு ஆர்டர் என்னென்னா, அந்த ஷேர் ப்ரைஸ், ஒரு ஷேர் ப்ரைஸு 6 lakhs கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா, அந்த ஒரு ஷேர் ப்ரைஸை அவர் விற்கணும். ஸோ அந்த டீலர் விற்கணும். ஸோ இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் எம்ஆர்எஃப் எடுத்துக்கோங்க. எம்ஆர்எஃப் இப்போ ஒரு கரண்ட் ஷேர் ப்ரைஸ் ஒரு 1.5 லட்சம் இருக்குன்னா, அந்த 1.5 லட்சம் ஒரே ஒரு ஷேர் எம்ஆர்எஃப் ஷேர் விற்று கொடு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா, நீங்கள் போய் செல் ஆர்டர் போடுவீங்க. செல் ஆர்டர் போட்டிங்கன்னா ஒரு ஷேர் போடுவீங்க, 1.5 லட்சம் விற்றுட்டேன் அப்படின்னு நீங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுப்பீங்க. பட் இந்த மிஷோ செக்யூரிட்டிஸில் ஒர்க் பண்ண அந்த ஒரு ட்ரேடர் என்ன பண்ணிட்டாருன்னா, மிஸ்டேக்காக ஒரு எம்ஆர்எஃப் ஷேர் விற்கிறதுக்கு பதிலாக 1.5 லட்சம் எம்ஆர்எஃப் ஷேர் ₹1 விற்றுட்டார்.
ஸோ அதுதான் அப்போ நடந்தது. ஸோ ஜேகாம் அப்படின்ற அந்த கம்பெனி 6 லட்சம் எண்ணில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த அந்த கம்பெனி ஒரு ஷேர் அவர் விற்கணும். பட் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா 6 லட்சம் ஷேர் இந்த ஜேகாம்ன்ற கம்பெனியை செல் ஆர்டர் கொடுத்துட்டாரு ஃபார் ஒரே ரூபாய், ஒரே ஒரு எண்ணுக்கு. ஸோ அப்படின்னா என்ன ஆகும்? இப்போலாம் வந்து நிறைய ப்ரைஸ் கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்குது, இப்போ பண்ண முடியாது. பட் நான் சொல்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அப்போது கம்மியான 6 லட்சத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் ரூபாய்க்கு 6 லட்சம் ஷேர் விற்கிறேன்னு சொல்லும்போது சடனாக அந்த ஷேர் ப்ரைஸ் பயங்கரமாக கிராஷ் ஆகிடுச்சு. கிராஷ் ஆனவுடனே அது ஓவரால் அந்த டோக்கியோ எக்ஸ்சேஞ்சோட ஓவரால் மார்க்கெட் இண்டெக்ஸ் மார்க்கெட் நம்மளுக்கு நிஃப்டி இருக்க மாதிரி அவங்களுக்கு இருக்கு இல்லையா, அதுவே ஓவராலாக டவுன் ஆகிடுச்சு. பயங்கர பேனிக் ஆச்சு. நிறைய இது ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்ட் கிரியேட் ஆகிட்டு கட நிறைய ஷேர் ப்ரைஸ் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. பட் இதை இவர் மானிட்டர் பண்ணியிருக்காரு. இவர் மானிட்டர் பண்ணவனே என்ன பண்ணிட்டாரு, உடனே இதுதான் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு நிறைய ஷேர்ஸ், அந்த ஜேகாம் ஷேர்ஸ் அவர் வாங்க ஆரம்பிச்சார். ஸோ அன்றைக்கி ஹோல் டே மார்க்கெட் இப்படி பெருசாக கீழே இறங்கும் போது ஆல்மோஸ்ட் 7,100 ஷேர்ஸ் கிட்ட இந்த ஜேகாம் ஷேர்ஸ் வாங்கியிருக்காரு. அந்த ஜேகாம் ஷேர்ஸோட ஒரே ஒரு ஷேர் ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 6 லட்சம் மேலே. அப்படி இருக்கும்போது நார்மல் டைமில் அவரால் அதை வாங்கியிருக்கவே முடியாது. சடனாக இந்த மாதிரி கிராஷ் ஆகும்போது பெரிய பேனிக் கிரியேட் ஆனதுனால அவரால் மோர் தென் 7,000 ஷேர்ஸ் இதை வாங்கி அன்றைக்கி ஒரே நாளில் $1 million ப்ராஃபிட் எடுத்தார். அண்ட் ஓவராலாக அவரோட ப்ராஃபிட் 1 மில்லியன் 2 மில்லியன் இல்லை, அந்த ஒரு ட்ரேடில் $17 மில்லியன் ப்ராஃபிட் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா தான் அவர் சென்சேஷன் ஆகி அக்ராஸ் த ஜப்பானில் ஃபேமஸ் ஆனார். அதே மாதிரி இப்போ எப்படி NVIDIA ஒரு பெரிய கம்பெனி, எல்லா ஏஐ கம்பெனிஸ்க்கும் அவங்க சிப்ஸ் கொடுக்குறாங்க அண்ட் ஒன் ஆஃப் த $1 trillion மார்க்கெட் கேப் கம்பெனின்னு எல்லாரும் பாராட்டுற மாதிரி ஒரு கம்பெனி. அதேமாதிரி 2006 லிவ்டோர்னு ஒரு கம்பெனி இருந்திருக்கு. அந்த கம்பெனியும் இந்த மாதிரி பயங்கர சென்சேஷன், பயங்கர பாப்புலராக இருந்த டைமில் சடனாக அந்த கம்பெனி மேலே ஒரு அலிகேஷன்ஸ், செக்யூரிட்டிஸ் அண்ட் ஃப்ராட்ஸ் அலிகேஷன்ஸ் வந்து அந்த கம்பெனி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் கடன்னு கீழே இருந்தது. ஸோ ஈவன் அந்த கம்பெனி ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட இந்த மாதிரி பேட் நியூஸ் வந்ததுன்னா ஒரு பேனிக் செல்லிங் நடக்கும் அப்படின்னு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த பேனிக் செல்லிங் டைமில் எல்லாராலையும் போயிலாம் அந்த ஷேர்ஸை கான்ஃபிடண்ட்டாக வாங்க முடியாது. ஸோ ஃபியூ இயர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நெஸ்லேல நடந்தது. ஸோ நெஸ்லே மேகியில் இந்த மாதிரி லெட் இருக்குது, இல்லை மெக்னீஷியம் இருக்குதுன்னு ஒரு நியூஸ் பரவுனதுக்கப்புறமா அக்ராஸ் த இந்தியாவிலேருந்து மேகி சேல்ஸே பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எவென்ச்சுவலி கவர்மெண்ட் கிட்ட அவங்க கோஆர்டினேட் பண்ணி திருப்பி அந்த நெஸ்லேயோட ஸ்டாக்கில் மேகி ஓகே எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. பட் அந்த டைமில் நெஸ்லேயோட ஷேர் ப்ரைஸ் பயங்கரமாக இறங்குச்சு. அதே மாதிரி தான் ஒரு டைமில் வந்து மாருதியோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் ஒரு பெரிய ஃபயர் நடந்தது. உடனே பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் மார்க்கெட் பெருசாக கிராஷ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபண்டமெண்டல் கம்பெனி பெருசாக ஒரு நெகட்டிவ் நியூஸ் வரும்போது கடகடன் ஷேர் ப்ரைஸ் கிராஷ் ஆகும். அந்த டைமில் நம்ம போல்டாக உள்ளே இறங்கும் போது நமக்கான ரிஸ்க் ஒரு விஷயம் பெட்டராக இருக்கும். ஸோ இதை இவர் புரிஞ்சிருந்தோம், டக்காஷி புரிஞ்சுக்கிட்டதுனால இந்த மாதிரி இன்னும் நிறைய ட்ரேட்ஸ் அவர் எடுத்ததுனால he was able to make $multi-million பேக் டு பேக். ஸோ வெயிட் பண்ணி இந்த கொக்கு மீனுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி வெயிட் பண்ணி எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி பெருசாக ஒரு ஈவெண்ட் நடந்து பேனிக் செல்லிங் நடக்குதோ, மக்கள் ஓவராக ரியாக்ட் பண்ணுறாங்களோ அந்த டைமில் அவர் அதிகமான கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறாரு. ரெஸ்ட் ஆஃப் த டைமில் கரெக்டான நார்மலான கேபிட்டல் கம்மியான ரிஸ்கில் பண்ணிட்டு இருப்பார். இந்த மாதிரி சினாரியோஸ் பண்ணதுனால he is able to make பேக் டு பேக் ரிட்டர்ன்ஸ். ஸோ தக்காஷி கிட்ட வேற ஒரு இன்டர்வியூவில் கேட்கும்போது ஓகே சிம்பிளிஃபைடான ஒரு அப்ரோச்னு சொல்கிறீங்களே, நீங்கள் எப்போ வந்து இந்த பேனிக் தான் இது வந்து எக்ஸ்ட்ரீமாக ஓவர் சோல்டு இருக்குது, இந்த டைமில் நான் வாங்கினா கரெக்டாக இருக்கும் அப்படின்றத எப்படி நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் ரொம்பலாம் பார்க்க மாட்டேன். சிம்பிளிஃபைடான ஒரு மெக்கானிசம், நிறைய மெக்கானிசம் யூஸ் பண்ணுறேன். அதில் ஒன் ஆஃப் த மெக்கானிசம் என்னென்னா, நான் டெய்லி சார்ட்டில் வெறும் மூவிங் ஆவரேஜ் இந்த மாதிரி ப்ளாட் பண்ணிவிடுவேன். மூவிங் ஆவரேஜை ப்ளாட் பண்ணிவிட்டு இப்போ இருக்கிற ப்ரைஸு இந்த மூவிங் ஆவரேஜை விட தள்ளி எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு பார்ப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு 20 டே மூவிங் ஆவரேஜ் போட்டுருவேன். ஸோ நான் 20 டே மூவிங் ஆவரேஜ் இந்த ஒரு ஸ்டாக்கில் போட்டேன்னா இப்போது அந்த பர்டிகுலர் ப்ரைஸு கரண்ட்டாக அந்த மூவிங் ஆவரேஜ்லேருந்து எவ்வளோ தூரம் கீழே தள்ளி இருக்குது அப்படின்னு பார்ப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இங்கே இருக்குது மூவிங் ஆவரேஜ், இங்கேருந்து இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 12% கிட்ட கீழே இருக்குது. ஸோ மூவிங் ஆவரேஜ் இங்கே இருக்குது, ஆனால் ஸ்டாக்கு 12% கீழே இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு கம்பேரிட்டிவ்லி பெட்டர் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கொடுக்கும். ஸோ இந்த டைமில் நான் என்ட்ரு ஆகிட்டு திருப்பி கொஞ்சம் மேலே போனதுக்கப்புறம் கவர் பண்ணிப்பேன். ஸோ இந்த இடத்துல இவர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாருன்னா இங்கேருந்து திருப்பி பார்த்தீங்கன்னா அது அப்படியே மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே இன்னொரு ஒரு 18% மேலே ஏறி இருக்குது. ஸோ சடனாக இந்த கம்ப்ளீட்டாக எல்லா நாளும் வாங்காமல் எப்பப்போலாம் இந்த அளவுக்கு டீவியேட் ஆகி போகுதோ அப்போ நான் என்ட்ரு ஆயிடுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸோ நான் பெருசாக டவுன் ஆகிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இங்கேருந்து மூவிங் ஆவரேஜ்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 13% கிட்டே இப்போ டவுன் ஆயிருக்கு. ஸோ இப்போது நான் நார்மலாக வாங்குகிற டைமை விட இப்போ எனக்கான ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பெட்டராக இருக்குது. ஸோ நான் இப்போ இங்கே என்ட்ரு ஆகிட்டு இந்த கேண்டிலோட லோவர் ஸ்டாப்லஸாக வச்சுப்பேன். எந்த பர்டிகுலர் கேண்டில் ரொம்ப டீவேட் ஆகிருக்கோ அந்த எந்த கேண்டில் நான் என்ட்ரு ஆகணும் அந்த கேண்டிலோட லோ ஸ்டாப்லஸாக வச்சுப்பேன். ஸோ தட் என்னோட ரிஸ்க் இவ்வளோ தான் இருக்கும். பட் இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகும்போது என்னோட ரிவார்டு அதிகமாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என்னோட ஓவரால் ட்ரேடிங் அப்ரோச் இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ வேர்ல்டு பெஸ்ட் ட்ரேடர் ஒரு பிஎன்எஃப் ட்ரேடர், இந்த ஒரு ஜப்பானீஸ்லேயே ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ட்ரேடர்னு சொல்கிறவரோட அப்ரோச்சே பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லை, ரொம்ப சிம்பிளிஃபைட். பட் இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டஃப்.
ஏன்னா எல்லாமே கீழே போகும்போது அந்த டைமில் எக்ஸ்ட்ரீம் பேனிக்காக இருக்கும்போது நீங்கள் போய் ஒரு பை டிசிஷன் எடுக்கிறது இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். அதனால தான் he was able to make $150 million ஓவர் இந்த 8 இயர்ஸில். இவர் இன்னதான் இவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் எடுத்தாலும் பெருசாக கையில் ஒரு வண்டி இல்லை, பெருசாக ஒரு ரோல்ஸ் ராய்ஸோ இல்லை பிஎம்டபிள்யூ லேம்போகினியோ அந்த மாதிரி பெரிய கார் இல்லை, இல்லைனா ஒரு பெரிய பென்ட் ஹவுஸ் வாங்கலை, எக்ஸ்ட்ரீம்லி லக்ஸரி வாட்சஸ் வாங்கலை. ஸ்டில் லிவ்ஸ் இன் ஒரு நார்மல் டோக்கியோ அப்பார்ட்மெண்ட்டில் தான் லிவ் பண்ணுறாரு. ஸ்டில் ஆஃபீஸ் கம்யூட் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் அதே மெட்ரோ ரயில்ஸில் தான் போகிறார். ஸோ அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, மார்க்கெட் எவ்வளோ நாளும் கொடுக்கும், அதே மாதிரி அது எவ்வளோ நாளும் எடுக்கும். உங்களுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்னு கிளியர் கட்டாக தெரிஞ்சிருந்துருந்துன்னா மார்க்கெட்டு அதை விட உங்ககிட்ட அதிகமாக பிடுங்காது. ஸோ என் கேபிட்டல் 1 லட்சம் இருக்குன்னா நான் இவ்வளோ தான் ரிஸ்க் பண்ண போகிறேன், 5000 தான் இந்த ட்ரேடில் ரிஸ்க் பண்ண போகிறேன்னா என்ன தான் மார்க்கெட் நினச்சாலும் அதால் உங்ககிட்ட 5000க்கு மேலே வாங்க முடியாது. ஸோ இது தெரிஞ்சிருந்தாலே போதும். ஸோ எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்கன்றது நீங்கள் ட்ரேடுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக அந்த லாங் ரனில் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கன்க்ளூட் பண்ணார். அண்ட் எவென்ச்சுவலி எல்லாமே சில காலம் அப்படின்னு சொல்கிற மாதிரி எப்போ அந்த எட்ஜஸ் போகும் தெரியாது. ஸோ எவென்ச்சுவலி அவர் என்ன பண்ணார்னா இந்த ட்ரேடிங்கில் சம்பாதிச்ச மணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தார். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இருக்கிற டாப் கம்பெனிஸில் அவர் ஒன் ஆஃப் த ஸ்டேக் ஹோல்டர், 2% ஸ்டேக், 3% ஸ்டேக் அந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ எல்லாமே நீங்கள் ட்ரேடிங்லேயே நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஏன்னா ட்ரேடிங்கில் எப்போனா தான் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து நீங்கள் வெல்த்தை க்ரியேட் பண்ணணும்னா இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கம்பெனியில் போட்டால் தான் அந்த லாங் ரனில் வெல்த் ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணார். ஸோ நம்ம என்ன தான் நிறைய புக்ஸ் அபவுட் ஜார்ஜ் சோரோஸ், ஜெசி லிவர்மோர் இவங்கள மாதிரிலாம் படித்தாலும் இந்த மாதிரி ஒரு நார்மல் ட்ரேடர் எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் அவர் இந்த அளவுக்கு சம்பாரித்து இவ்வளோ ஒரு பெரிய இன்ஸ்பைரிங் ஜேர்னி ஆகிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அவர் கன்க்ளூட் பண்ண ஒரே விஷயம் என்னென்னா மார்க்கெட்டில் ரிட்டர்ன்ஸ் நம்மக்கிட்ட கண்ட்ரோல் இல்லை, ரிஸ்க் மட்டும் தான் கண்ட்ரோலாக இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாலே அந்த லாங் ரன் யூ கேன் மேக் ப்ராஃபிட்ஸ் தான் கன்க்ளூட் பண்ணார். ஸோ இவரை பற்றின அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை, ரொம்ப லிமிட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இருக்குது. அதை வச்சு தான் இந்த ஓவரால் வீடியோவே பண்ணோம். ஸோ ஹோப் யூ ஃபவுண்ட் திஸ் ஹெல்ப்ஃபுல். I'll see you guys next week with another video.